குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 14 வெள்ளிக்கிழமை 30/8/2024. நாளெல்லாம் திருநாளே 30/8/2024. இன்று வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள். இன்றைய திதி துவாதசி, மறுநாள் காலை 4:50 மணி வரை, பின்னர் திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், இரவு 9:16 மணி வரை, பின்னர் பூசம். யோகம் சித்த யோகம், இரவு 9:16 மணி வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் பகல் 3:03 மணி வரை விருச்சகத்திற்கு, அதன் பின்னர் தனுசு ராசிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். கரணம் கௌலவம் தைதுலம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிராத திதி தேய்பிறை துவாதசி. இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச வைஷ்ணவ ஏகாதசி, வேதிபாத சிரார்த்தம். நம்முடைய குமுத பக்தி நேயர்களுக்கு தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதேமாரி வீட்லேயும் வாஸ்து கோளாறு பிரச்சனைகளும் இருக்கும். வீட்டில் இதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, வாஸ்து கோளாறு பிரச்சனைகள்லாம், ஜன்னல் மாற்றி வச்சுருப்பாங்க, கதவு மாற்றி வச்சுருப்பாங்க, பாத்ரூம் மாற்றி வச்சுருப்பாங்க, இந்தமாரிலாம் இருக்கும். அதெல்லாம் இடித்து கட்டாமையே நம்ம அந்த வாஸ்து குறைகளை நீக்குவதற்கான ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அக்னி மூலையில் ஒரு பீங்கான் தொட்டில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வச்சு அது மேலே தினந்தோறும் ஈவினிங் டைமில் நல்லெண்ணெய் தீபம் மண் விளக்கில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய வாஸ்து தோஷ பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி நாம் பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு நாட்களாக இருக்கிறது. சாதகமான ஒரு அமைப்பாற்றல் வளர்ச்சிகள் முன்னேற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்ல மனதிற்கு ஒரு நிறைவான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கறதான வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல லாபத்தையும், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் வரலையே அப்படின்றதுக்குள்ள மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி கடனுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, லோன் போட்டவங்க, இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள், நல்ல தகவல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக சுபகாரியம் இல்லாதவங்க, தடைபட்டு இருந்தவங்களாம் சொந்த பந்தத்தின் மூலமாக, நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்கும் அமைத்து கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு மற்றவன்கிட்ட போய் கேட்காம இருந்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களை உசுப்பேத்தி விட்டு ரணகலம் பண்ணி அந்த உறவுகள் பகையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தின் கவனமாக கையாண்டு கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக பல சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் மேலதிகாரிகள் சொல்றாங்கன்னா கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்வதும் கேட்டு செயல்படுத்தி கொள்வதுதான் அந்த தொழிலை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் முழுவதுமே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லை, உறவுகள், நட்புகள், பலங்கள் பலப்படுத்தி கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கை, உற்சாகத்தையும் உத்வேகத்தையும்
பல கோணத்தில் பல சிந்தனைகள் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் வளர்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மனதிற்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தால் மனக்கல் வேதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுதுதான் பல வகையில் உங்களுக்கு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. கால்நடை வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி இருக்கிறது. ஐடி துறையில் இருப்பவர்களும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஹோட்டல் தொழில் கட்டிட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் சிறப்பான முறையில் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்னைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் பல கோணத்தில் உங்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சிகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய நட்புகள் மூலமாக மனதிற்கு தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் பழைய பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கான ஒரு முன்னேற்ற பாதைகளும் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் எல்லாம் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பழைய கவலைகள் எல்லாம் தீர்த்து புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும், விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காமல் பல முடக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழலில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பொருளாதாரத்தில் நீங்கள் எப்பயுமே செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது அனுபவ பாடத்தின் மூலமாக வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாக சின்ன ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் படபடப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு உற்சாகமான நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. மதியத்துக்கு பிறகு பல விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் குமிய இருக்கின்றது. புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், விவசாயத்துறையில் ஒரு அமோகமான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பு வட்டத்தில் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் பலப்படுத்தி கொடுப்பதற்கான முயற்சிகள், பேச்சில் நிதானத்தை கவனத்தை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் பேச்சில் நிதானத்தையும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு கெட்ட பேர் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொது காரியங்களில் இருப்பவர்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தலைவலி வயிற்று வலி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 9ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும்
பல வெற்றிகள் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சியில் அனைத்து வெற்றி கொடுக்கும். மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி இருக்கிறது. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு பேர் புகழ் அமைப்பு ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இன்னைக்கு விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்கி மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. வண்டி வாகனம் சேர்க்கை மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் எதை முதலில் செய்ய வேண்டும், எதை பின்னாடி செய்ய வேண்டும் என்றது திட்டமிட்டு செயல்படுத்தும் போது பல வெற்றிகள் உங்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். எல்லா வகையான நன்மைகள் பிற்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு அனுபவ பாடத்தை வைத்து கொண்டுதான் 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொள்கை இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு சக்திகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை பேசக்கூடாதுன்றத ஒரு அனுபவ பாடத்தை வைத்துக்கொண்டு கவனம் செலுத்தினீர்கள் என்றால் மட்டுமே உங்களோட பெயர் புகழ் நிலைத்து நிற்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் அமையிருக்கின்றது. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காது. அதனால் இன்னைக்கு திட்டமிடுதல்ன்றதை கொஞ்சம் கவனத்தில் செலுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக அமைய இருக்கின்றது. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கிறது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். கட்டிட தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் புதிய வாய்ப்பெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சிறப்பான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் தேடி வந்து கொடுக்கும் பொழுது மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் மனதிற்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும்.